ஏதாவது ஒரு தேர்வை ரத்து பண்ணி அவனு என்னடா பண்றதுன்னு சொல்லி குரூப் 2 தேர்வை ரத்து பண்ணி விட்டாங்க. தேர்வை ரத்து பண்ணமா இல்லையா அதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க திமுக நடத்திட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு காமெடி தர்பார். ஒண்ணும் கிடையாது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இந்த கல்ச்சுரல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்க, அவங்க பண்ணுவாங்க சூப்பரா. மொமெண்டோல இருந்து பதக்கத்துல இருந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. 20 வயசு பசங்க ஒரு அரசாங்கத்தால. உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் அவர் ஜாலியா ஃபுல் டைம் ஒரு இதில் இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா மேற்கூரை இடிஞ்சு விழுதா, காம்பவுண்ட் சோறு இடிஞ்சு விழுதா, இதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்களா இல்லையா, அவன் கஞ்சா போட்டலாம் கூட்டிட்டு எடுத்துட்டு வரானா, டீச்சரை வெட்டுறானா, எதுவும் கவலை கிடையாது. உங்களுக்கு நடிகைகளே தான் வேணுமா? ஆசிரியர்கள்னா அப்படியே அழகா இருக்கிறது அதுக்காகவா? ஆசிரியர்கள்ங்கிறவங்க என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன? தமிழ்நாட்டில் டீச்சர்ஸே இல்லை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிடியை வச்சு ஒரு பெரிய ஷோ பண்ணீங்கல்ல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு முடியுது. கனவை சொல்லுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுது. கோடி கோடியாக செலவு பண்ணி உங்களை விளம்பரப்படுத்திக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஆனால் இளைஞர்கள் உட்காந்து ஒரு 9,000 பேர் அட்டன் பண்ணுற ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ண முடியல. அது என்னன்னு மானிட்டர் பண்ண முடியல உங்களுக்கு. தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னே தெரியாது போல இருக்கு. திமுக கூட்டத்துக்கு போறவனுக்கு இருக்கக்கூடாது போல இருக்கு. அடுத்து இங்கிட்ட முதல்வர் பேசிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா என்ன திருப்பி இவனுக்கு ஆட்சிக்கு வரப்போறது இல்ல, என்னென்ன உருவனமோ உருவன்னு என்னென்ன கிடைக்குதோ செடியெல்லாம் புடுங்கி எடுத்துட்டு போறாங்க. அதானடா அதேதான் அப்படின்னு இப்படி கேவலமா ஒரு தாவேகாவோட மீட்டிங்கை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க. இண்டி கூட்டணியோட வேலையே என்ன? நாடாளுமன்றம் ஒழுங்காக செயல்படக்கூடாது, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், அங்கே எதனாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணணும், மக்கள் பிரச்சனைகள் அங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறதான் தொடர்ந்து வந்து இந்த ராகுல் காந்தி அவங்க தலைமையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எங்களுக்கு புரியல, எங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறீங்க. பதில் சொல்றதுக்கு அவர் வந்தாருன்னா எல்லாரும் விட்டு அடிச்சு ஓடுறாங்க. அப்போ எதுக்கு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கங்கம்மா. மேம் ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A குரூப் 2A ரெண்டுமே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் ரொம்ப எப்படி படிச்சிருப்பான்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மேம். விடிய படிச்சுட்டு எக்ஸாம் காலில் எழுதலாம் வரலாம் அப்படிங்கும்போது சாஃப்ட்வேர் கிளிச்சஸ்னால வந்து நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு என்ன ரீசன், என்ன நடந்தது மேம்? ஆக்சுவலா நீங்கள் சரத்குமார் சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் தெரியுமா? அதில் வந்து வடிவேல் வந்து அவங்க இது பண்ணுறப்ப நான் வந்து பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அப்போ வந்து நீங்கள் பாருப்பா அவங்க எவ்வளோ உண்மையான பாக்ஸரு, நீ சும்மாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் போய் அடிச்சே தீர்வேண்டா அப்படிம்பாரு. அங்கே போயிட்டு நான் 3 பெல்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் டமால்னு ஒருத்தர் அடிச்சுட்டு வந்துடும். இல்லை பத்தியாலே அடிச்சேன், நீ அடிச்சது ரெஃப்ரியே ஆடும், அதெல்லாம் தேவை கிடையாது, அடிச்சனா இல்லையா அப்படிம்பாரு. அந்த மாதிரி நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன் அப்படின்னாரு துணை முதல்வர். அப்புறமா பார்த்தாங்க, ஐயோ நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு தேர்வை ரத்து பண்ணி அவனு என்னடா பண்றதுன்னு சொல்லி குரூப் 2 தேர்வை ரத்து பண்ணி விட்டாங்க. என்னையா நீங்க நடத்த வேண்டிய தேர்வை ரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பேச கிடையாது. தேர்வை ரத்து பண்ணமா இல்லையா அதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க திமுக நடத்திட்டு இருக்கிறது என்னன்னா ஒரு காமெடி தர்பார் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பலியாகிறது யாருன்னா இளைஞர்களோட வாழ்க்கை. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக வருஷ கணக்கில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த வேலைக்கும் போகாம உட்காந்து டே அண்ட் நைட்டா படிச்சு இங்க வர்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க பல கிராமங்கள்ல இருந்து வராங்க பசங்க. அந்த இளைஞர்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதே எவ்வளவு கஷ்டம். சாமானிய குடும்பத்துல இருந்து வரவங்க நிறைய பேர். அப்போ அந்த மாதிரி வர்றாங்கன்னா கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம ஒரு சென்டர் டைப் பண்றதுல நீங்க பண்ண குளறுபடியால அது ஒரு 3 சென்டர்ல மட்டும்தான் குளறுபடி. அப்போ ஒரு 3 சென்டர்ல குளறுபடிங்கிறதுக்காக எதற்காக எல்லாரோட எக்ஸாமே நீங்க கேன்சல் பண்றீங்க? அந்த 3 சென்டர்ல இருக்க இளைஞர்களை மட்டும் வேற இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். எக்ஸாம் மித்த சென்டர்கள்ல எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதிட்டு இருக்கவங்க பேப்பர்லாம் புடுங்கிட்டு திருப்பி வெளியே அனுப்புறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, வெளியில வந்து அவங்களாம் பேசுறாங்க பாருங்க, என்னங்க நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா எங்களை ஹேண்டில் பண்றீங்க, எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்களாம் டே நைட்டு தூங்காம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எழுதுறோம், திருப்பி நீங்க இப்போ ரத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு தேதி இப்படிலாம் வைக்கிறப்போ நாங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா வந்து எழுதுவோனே தெரியல, எங்களுக்கு நீங்க ரொம்ப வந்து இது பண்றீங்கன்னு. அதுக்கு முன்னாடி அந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து டிஜி வைஷ்ணவாக்கு வராங்க அந்த இளைஞர்கள்லாம். இங்க கிடையாது, நீங்க எல்லாரும் நந்தனம் போங்கிறாங்க. 9 மணிக்கு இந்த சென்னை டிராஃபிக்ல அவங்க எப்படி நந்தனம் அந்த டயத்துக்குள்ள போயிட முடியுமா? இளைஞர்கள் கேள்வி கேட்கறாங்க, எங்களுக்கு டைம் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே இவங்க பொறுப்பான பதில கொடுக்காம வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க இளைஞர்கள்லாம் அப்படியே அங்க வந்து சாலை மறியல்ல உட்கார்றாங்க.
ரோட மறிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ பேர் வராங்க, மீடியா வருது. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாங்கன்னா, இருங்க நாங்க உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஏதேதோ காரணங்கள் சொல்றாங்க. அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. பொதுவா நம்ம எக்ஸாம் கிளம்பி போறாங்கன்னா, அந்த பசங்கள கூட பொதுவா பஸ்ல போற பசங்கள கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டியில கொண்டு வந்து விடுறோம். இல்ல ஆட்டோல விடுறோம். ஏன்னா அந்த பசங்க வந்து மனசு பதட்டம் ஆயிட்டாங்க. லாஸ்ட் மினிட் டென்ஷன் எதனா வந்துருச்சு அப்படின்னா, அவங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ அந்த அவங்கள போட்டு கொந்தளிக்க வச்சு, நீங்க சாலை மறியல்லாம் பண்ண வச்சு, நீங்க பேப்பர கையில குடுத்தீங்கன்னா, அவங்களால எழுத முடியுமா? அதுல ஒருத்தர் நெறைய பேர் கோவமா பேசுனாங்க. ஒரு இளைஞர் மட்டும் வருத்தமா பேசினாரு. "ஏங்க வருஷ கணக்குல நாங்கலாம் தயார் பண்றோங்க. ரொம்ப கஷ்டப்படுறோங்க நாங்கலாம். இப்படி காலையிலேருந்து எங்கள அலக்கழிக்கிறாங்க. எங்களுக்கு இவ்ளோ பதட்டமா இருக்கு. இனிமே எக்ஸாம் பேப்பர் கையில குடுத்தா கூட எங்களால எக்ஸாம் எழுத முடியுமா? எப்படி எழுத முடியும்னே எங்களுக்கு தெரியலங்க. எங்களோட கனவெல்லாம் சிதைக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே பிரிலிம்ஸ்ல நாங்க பாஸ் பண்ணி இங்க நாங்க மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 9,000 பேர் தாங்க எழுதுறோம். ஒரு 9,000 பேருக்கு கூட உங்களால பண்ண முடியாதாங்க? ஏங்க இவங்க இப்படிலாம் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் பேசுறத பார்க்கும்பொழுது, கோவப்படுற இளைஞர்களோட ஆதங்கம் புரியுது. இந்த மாதிரி வருத்தப்படுற இளைஞர்கள் அப்ராணியா அப்பாவியா இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மாச சம்பளமே 5,000 10,000 இருக்கிறவங்க. சென்னைக்கு வந்துட்டு போகணும்னா காஸ்ட் என்ன? அப்ப நீங்க எவ்ளோ பேருக்கு எவ்ளோ நஷ்டத்த உண்டாக்குறீங்க? இந்த நஷ்டத்தெல்லாம் யாரு ஈடுகட்டுவா? நீங்க குடுப்பீங்களா இந்த இளைஞர்களுக்கு? போயிட்டு வர போக்குவரத்து செலவ நாங்க குடுக்குறோம்ன்னு. இங்க இந்த இளைஞர்கள் இப்படி அல்லாடிக்கிட்டு, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ராம்ப் வாக் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த முதல்வரோட வேலையே என்ன இருக்கு அப்படின்னா, யாரோ எக்கேடோ கெட்டு போங்க. நான் ஜாலியா போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது தான் இன்னைக்கு முதல்வரோட மைண்ட் செட்டா இருக்கு. ஒரு 9,000 பேரு உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ற எக்ஸாம ஒழுங்கா நடத்த துப்பு கிடையாது உங்களுக்கு. நீங்க வந்து இந்தியா முழுக்க நடக்கிற நீட் தேர்வ நான் ஒரே கையெழுத்துல அப்படியே நீக்கிருவேன் அப்படின்னா, அப்ப இது எப்பேர்ப்பட்ட ஒரு கையாலாகாத அரசு அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இவங்க கண்ட்ரோல்ல இருக்க கோவில் பாருங்க. கோவில்கள்ல திருவேற்காட்டுல குடிக்கிற தண்ணீல பல்லி விழுந்து கிடக்கு. பக்தர்கள் குடிக்கிற தண்ணீல பல்லி செத்த பல்லி கிடக்கு. புழு நண்டிக்கிட்டு இருக்கு. அடுத்து காவல்துறை. இதே இப்ப சுதந்திர தின இப்ப இந்த குடியரசு தின அணிவகுப்பு நடந்ததா? அதுல காவலர்களுக்கு பதக்கம் குடுத்தாங்களா? 113 பதக்கம். உங்களால தயார் பண்ண முடியாது? போய் பழைய போன வருஷம் வாங்குனவங்களோட பதக்கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து குத்தி, வரிசையில குத்திக்கிட்டே போறாங்க. பின்னாடி வரிசையில வாங்கிக்கிட்டே வராய்ங்க. அத வாங்கி அப்படியே அடுத்த வரிசைக்கு போய் குத்துறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கையாலாகாத தனம். காவல்துறை கையில வச்சிருக்காரு. முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு என்னோட அப்டின்னாரு. இந்த நேரடி கட்டுப்பாட்டுல 113 பதக்கம். ஒண்ணும் கிடையாது. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது இந்த கல்ச்சுரல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாய்ங்க பாருங்க. அவிங்க பண்ணுவாய்ங்க சூப்பரா மொமெண்டோல இருந்து பதக்கத்துல இருந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணுவாய்ங்க. 20 வயசு பசங்க. ஒரு அரசாங்கத்தால பதக்கம் ஒரு 113 பதக்கங்கள தயார் பண்ண முடியல. ஒரு 9,000 பேர் அட்டெண்ட் பண்ற எக்ஸாமுக்கு ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணி என்ன சென்டர்ஸ்ன்னு போட்டு அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு துப்பு கிடையாது. அறநிலையத்துறை இந்த லட்சணமா நடந்துட்டு இருக்கு. மின்சாரத்துறை மீட்டர் வைக்கிறதுக்கு ஒரு சாக்கு, அதுக்கு மேல ஒரு சார்ஜ், நீ ஒரு கமர்ஷியல் கேட்டீங்கன்னா ஒரு சார்ஜ்ன்னு சார்ஜ் மேல சார்ஜ போட்டு இன்னும் திருப்பி இப்ப அடுத்து ஒரு கட்டண உயர்வு வரப்போகுது. பரிசு நிலையில இருக்கிறோங்கிறாய்ங்க. இவங்க துறை எத வேணா எடுத்துக்கோங்க. போக்குவரத்து துறை எடுங்க. பஸ் முன்னாடி ஆக்சிலேட்டர் அழுக்குனா பின்னாடி நவுந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்களா? படிக்கட்டு கழண்டு தனியா போயிட்டு இருக்கு. கண்டக்டர் சீட்டு கழண்டு தனியா போயிட்டு இருக்கு. இப்படி பல சாகசங்கள் அந்த நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி, ஹாரி பாட்டர்லாம் இருக்கு பாருங்க. ஹாரி பாட்டர் மூவி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கவர்மெண்ட் பஸ்ல ஏறுனீங்கன்னா நீங்க எல்லா சாகசங்களையும் பார்க்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு போக்குவரத்து துறை. இப்படி எந்த துறை எடுத்தீங்கனாலும் கல்வித்துறைலாம் கேட்கவே வேணாம். அவர் ரசிகர் மன்ற தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ். அவர் ஜாலியா ஃபுல் டைம் ஒரு இதுல இருக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா மேற்கூரை இடிஞ்சு விழுதா, காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுதா, இத பத்திலாம் கவலையே கிடையாது. ஸ்கூல்ல டீச்சர் இருக்காங்களா? இல்லையா? அவன் கஞ்சா பொட்டலம் கூட்டிட்டு எடுத்துட்டு வரானா? டீச்சரை வெட்டுறானா? எதுவும் கவலை கிடையாது. ஜாலியா நம்ம சறுக்கு விட்டு விளையாடிட்டு இருப்போம்னு பள்ளி கல்வித்துறை மாதிரி சறுக்கு விட்டு விளையாடிட்டு இருக்காரு. இங்க பிள்ளைகளோட கல்வியே சறுக்குல போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு ஒரு டேட்டா வெளியிட்டார்ல, டிராப் அவுட்ஸ் இடைநிற்றல் தொடக்க பள்ளியில டிராப் அவுட்ஸ் இருக்கு. உயர்கல்வியில 8.5க்கு மேல வந்துருச்சு டிராப் அவுட்ஸ். என்ன காரணம்? கஞ்சா. போதையில இருக்கிறவன் ஸ்கூலுக்கு வருவானா ப்ராப்பரா? இப்போ இப்படி ஒரு தலைமுறையவே நாசம் பண்ணிக்கிட்டு எந்த துறையை எடுத்தாலும் ஒரு நிர்வாக திறன் இல்ல. அனைத்து துறைகளும் முடங்கி கிடக்கு. லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். எங்கேயாவது ஒரு முணுக்குன்னு சத்தம் வந்திருக்கா? பிசிறு தட்டி இருக்கா? எவ்வளவு ப்ராப்பரா பண்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயை திறந்தாலே அவங்கள கோளாறு சொல்றது, குறை சொல்றது எல்லாம் பண்ணிட்டு உங்களால ஒரு 113 பேருக்கு பதக்கம் தயார் பண்ண முடியாது. ஒரு 9,000 பேருக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண முடியாம தமிழகத்தின் அனைத்து துறைகளும் முடங்கி போய் கிடக்கிற ஒரு கையாலாகாத அரசா தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசு இயங்கிட்டு இருக்கு. நான் இந்த கல்வித்துறை பத்தி பேசும்போது ஒரு கேள்வி எழுது. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணி ஒரு விழிப்புணர்வு வீடியோ கல்வித்துறையில பண்ணா அதையே மேம் விமர்சனம் பண்றீங்களா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னா அவங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம். இல்லையா ஏதாவது ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல தமிழ் புலமையோட பேசுறவங்களா இருக்கலாம்.
இல்ல ஏதோ ஒரு தமிழ் மொழியில வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி என்ன பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு துறையில ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம். அதாவது ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு ஒரு சாதனையாளர். அந்த Instagram பிரபலம் நீங்கல்ல, எதுல பிரபலம் அவங்க? பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு வீடியோ போடுறதுக்கு அந்த அம்மாவ டீச்சரா கொண்டாந்து, நான் கேட்கிறேன், இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டீச்சர்ஸே இல்லையா? நல்லாசிரியர் விருது பெற்ற டீச்சர்கள் எத்தன பேர் இருக்காங்க? அ எத்தனை பழங்குடியின கிராமத்துல எல்லாம் தான் கை காச போட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி குடுத்து சொல்லிக் குடுக்குற டீச்சர்ஸ் எத்தன பேர் இருக்காங்க? ஏன் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு நடிக்க வச்சா ஆகாதா? உங்களுக்கு நடிகைகளே தான் வேணுமா? ஆசிரியர்கள்னா அப்படியே அழகா இருக்கிறது அதுக்காகவா? ஆசிரியர்கள்ங்கிறவங்க என்ன? அவங்களோட கேரக்டர் என்ன? தமிழ்நாட்டுல டீச்சர்ஸே இல்ல. அ அங்கேருந்து போய் அந்த Instagram இன்ஃப்ளூயன்சர கூட்டிட்டு வந்து, அந்த அம்மாவ வச்சு ஒரு விழிப்புணர்வு இத நீங்க எடுக்குறீங்க. அது யாருன்னா, மாணவிகளுக்கான வீடியோ அது. நீங்க அந்த வீடியோ பார்க்குற மாணவிகள்லாம், இந்த அக்கா யாருன்னு போய் தேடுவாங்கல்ல. இன்ஸ்டால போய் பார்ப்பாங்கல்ல. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு வந்து இன்ஸ்டால இருக்காங்க. அப்ப போய் அந்த அக்காவ தேடுனா, என்ன மாதிரியான ரோல் மாடல் காட்டுறீங்க? அப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம், நம்மளும் இப்படி அரைகுறையா ஆடலாம். ஓ! இப்படிலாம் சேட் பண்றது, இப்படிலாம் சம்பாரிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஓ! இப்படிலாம் பண்ணா, நாளைக்கு கவர்மெண்ட்லயே நம்மள வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டா கூப்ட்டு ஒரு ரோல் குடுப்பாங்க. என்ன மாதிரியான முன்னுதாரணத்த நீங்க முன்வைக்கிறீங்க? அ கேவலமா இல்ல உங்களுக்கு? ஆசிரியர்களே இல்லையா உங்களுக்கு? அப்ப இத தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க இன்னும் சினிமா நடிகனுக்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவனாவே இருந்தா, எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி இதுலலாம் இருக்கும்? யார் வந்து கல்வித்துறையில சிறந்தவங்க? சிறந்த மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க, சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க, சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கங்க ரோல் மாடலு. அவங்களலாம் கூப்ட்டு நீங்க வந்து ஒரு குழந்தைகளுக்கான அந்த சர்விக்கல் கேன்சர பத்தி பாடம் எடுக்க முடியல உங்களுக்கு. ஒரு ஆபாச நடனம் ஆடுற Instagram இன்ஃப்ளூயன்சர கூட்டு வந்து நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அததான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம அதே மாரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த நடத்தியிருக்காங்க மேம். சொன்ன மாரி ரேம்ப் வாக்லாம் ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. என்னானாலுமே வந்து திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாரி ஒரு தைரியத்தோட பேசுறாங்களே மேம். முக்கியமா நம்ம அவிங்க வாய அவிங்க உருட்டு அவிங்க உருட்டுவாய்ங்க. அவிங்க உருட்டுக்கா பஞ்சம். அங்க போய் உட்காந்துக்கிட்டு மாநாடு லட்சம் பேர வச்சு மாநாடு நடத்த முடியுது உங்களால. 9,000 பேர் இருக்கிற எக்ஸாம் நடத்த முடியல உங்களால. மாசம் மாசம் மாநாடு நடத்துற கவனத்த முதல்வர் இந்த மாதிரியான இளைஞர்களோட வாழ்க்கையில விளையாடாம இருக்கணும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிடிய வச்சு ஒரு பெரிய ஷோ பண்ணீங்கல்ல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு முடியுது. கனவ சொல்லுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுது. கோடி கோடியா செலவு பண்ணி உங்கள விளம்பரப்படுத்திக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஆனா இளைஞர்கள் உட்கார்ந்து ஒரு 9,000 பேர் அட்டெண்ட் பண்ற ஒரு எக்ஸாம ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ண முடியல. அது என்னன்னு மானிட்டர் பண்ண முடியல உங்களுக்கு. இப்ப அங்க 1,00,000 பேர் கூடியிருக்காங்களாம் இளைஞரணி மாநாட்டுக்கு. 1,00,000 பேருக்கு ஸ்நாக்ஸ். ஒரு பை ரூ. 500 வச்சுக்கோங்க. எங்க போகுது கணக்கு? எவன் அப்பன் வூட்டு காசு? ஆடம்பரம். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அப்படி தோரணம் கட்டி, அப்படி பண்ணி பெரிய பிரம்மாண்டமா எல்லாம் பண்றாங்க. எல்லாம் பண்ணீங்க. அங்க வந்து இளைஞர்கள பார்த்தீங்களா எல்லாரும் என்ன பண்ணானுங்கன்னு? வீரன கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அடுத்து ஃபுல்லா இளைஞரணி டீ ஷர்ட்ட போட்டுட்டு எல்லாருமே டாஸ்மாக்ல நிக்கிறாய்ங்க ஒட்டு மொத்தமா. அந்த பக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு. திமுக இளைஞர் அணினா 1,00,000 பேர் இருந்தாலும் கட்டுக்கோப்பான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா சேரெல்லாம் நவுத்தி போட்டு தரையில ரவுண்டு கட்டி உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காய்ங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் பொட்டலம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஏறி குதிச்சு மிதிச்சு எல்லாம் ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு பொட்டலம் எப்படி தூக்கி போடுறாய்ங்க? தூக்கி விட்டு எறிறான். எவன் கேட்ச் பிடிக்கிறேன்னு புடி. பிச்சையா போடுறீங்க? இப்படி நீங்க உங்களோட தொண்டர்கள்ல இருந்து, தமிழக மக்கள்ல இருந்து உங்ககிட்ட கையேந்திர ஒரு கேவலமான கூட்டமா தான் நீங்க நினைக்கிறீங்க. தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் என்னன்னே தெரியாது போல இருக்கு. திமுக கூட்டத்துக்கு போறவனுக்கு இருக்கக்கூடாது போல இருக்கு. அப்படி போட்டு அந்த கூட்டத்துல நெரிச்சு, இது பண்ணி, இதெல்லாம் முடிச்சு, அடுத்து இங்கிட்டு முதல்வர் பேசிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்கன்னா, அம்புட்டு பேருக்கும் கவனம் அங்க கட்டியிருக்க வாழை மரம் தோரணம், வாழைத்தாரு, அன்னாசி பழம். இல்ல எனக்கு புரியல. எதுக்கு நீங்க இதெல்லாம் தொங்க விடுறீங்க? அ சாதாரணமா ஒரு வாழை மரத்த கட்டுவாங்கன்னு பேரு. அதுல தார் தார் தாரா தொங்க விடுறாய்ங்க. பலாப்பழத்த தொங்க விடுறாய்ங்க. அன்னாசி பழத்த தொங்க விடுறாய்ங்க. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் வந்து இது மாரி காம்ப்ளிமெண்ட் ஆஃபர் அப்படிம்பாங்கல்ல. இப்ப நீங்க ஏதாவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா, "மேடம் எங்களுக்கு ரூ. 1000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ரூ. 1000 உங்களுக்கு கூப்பன் குடுப்போம்." அப்படிங்கிற மாரி, நீங்க இதெல்லாம் வந்தீங்கன்னா, எங்க சேர தூக்கி தலையில வச்சுட்டு போயிரலாம். போறப்ப அங்க என்னென்ன இருக்கோ அறுத்து எடுத்துட்டு போயிரலான்னு. இந்த முறை என்ன பண்றாய்ங்கன்னா, எக்ஸ்ட்ரா போனஸா அந்த டெக்கரேஷனுக்காக வாசல்ல இந்த செடி கிடிலாம் வச்சிருப்பாய்ங்க. செடியெல்லாம் தோண்டி பேத்து தூக்கிட்டு போறானுங்க. எங்களுக்கு உண்மையே புரியல. "டேய் இது மாரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க நீங்க?" அப்படின்னு. தோரணம், கீரணம், செடி, கிடி எல்லாத்தையும் சுருட்டி வந்த வரைக்கும் ஏன்னா திருப்பி இவனுங்க ஆட்சிக்கு வரப்போறதில்ல. இப்ப ஆட்சிக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக இப்படிலாம் கிராண்டா பண்றாய்ங்க. அடுத்து இவங்க எங்க மாநாடு வைக்க போறாய்ங்க? எங்க இது பண்ண என்னென்ன உருவணுமோ உருவுன்னு, என்னென்ன கிடைக்குதோ செடியெல்லாம் புடுங்கி எடுத்துட்டு போறாய்ங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு கூட்டத்த இத்தனைக்கும் அவங்கலாம் இளைஞர் அணிய சேர்ந்தவங்க. பொதுமக்கள் இல்ல. உங்க கட்சி நிர்வாகிகள். அப்ப உங்க கட்சி நிர்வாகிகளே உங்கள மதிக்கல, நீங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான ஒரு இத வச்சிருக்கீங்க? கூட்டத்த கையில வச்சிருக்கீங்க. அதுல வெட்கமே இல்லாம மேடையில வேற பேசிட்டு இருக்காங்க. எங்களோட கூட்டம்லாம் அப்படிங்களே அங்க எக்ஸாம்பிள் காமிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க சாம்பிள. அடுத்த இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவர்கள்.
நாங்கள் 75 வருட பாரம்பரியம் மிக்கவர்கள். விஜயை பார்த்து என்ன சொன்னாங்க, நேத்து வந்த வேண்டாம், நேத்து கட்சி ஆரம்பிச்ச வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு பேண்ட் சட்டை முதற்கொண்டு பாத்தீங்கன்னா விஜயோட காஸ்டியூம். டேய் அதே ஒயிட் பேண்ட், அதே பீஜ், டிக்கடி, அதே ரெட் கலர் இது ராம்பாக்கு, டிக்கடி, அதே மாதிரி துண்டை தூக்கி போடணும், டிக்கடி, அதே மாதிரி அதை எடுத்து உதயநிதி, உதயநிதி ஸ்டாலின் கரெக்டா வந்தோன்னா கூட்டத்தில் வந்தோன்னா அதே மாதிரி செல்ஃபி வீடியோ எடுக்கணும் எல்லாரையும் வச்சு, டிக்கடி, சூப்பர்ரா, அடுத்து நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். அதுல கொடுமை என்னன்னா தண்ணி பாட்டில்லாம் விட்டேறாங்க முதல்வர் மேல. பாவம் அவரே தட்டு தடுமாறி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுல ராம்பாக்கு கொடுக்குற துண்டெல்லாம் வாங்கி வாங்கி கழுத்துல போட்டு அதானடா அதேதான், அதானடா அதேதான் அப்படின்னு இப்படி கேவலமா ஒரு தாவேகாவோட மீட்டிங்கை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க, நாங்கள்லாம் எத்தனை வருட பாரம்பரியம் மிக்கவர்கள், நாங்கெல்லாம் அறிவு இருக்கவே அறிவு திருவிழா நடத்துறேன்னு. அறிவு இருந்தா நீங்க அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்கிற? நீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. நீங்க எதுக்காக இப்ப அப்படி உங்களுக்கு அறிவு அவ்வளவு கம்மியா இருக்கிறதுனால நேத்து வந்த விஜய் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நேத்து வந்த மனுஷனை பார்த்து நீங்க ஏன் காப்பி அடிக்கிறீங்க? உங்களோட வயசு என்ன, உங்க கட்சியோட அனுபவம் என்ன, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து அடுத்து இனிமே விஜய் வந்து சைக்கிளிங், நான் வந்து இளைஞர்களோட சேர்ந்து சைக்கிள் பண்றேன்னா அடுத்த என்ன முதல்வர் அதுவும் பண்ணுவாரு. இவங்களுக்கு என்னன்னா விஜய் இதை பண்றப்ப எல்லாரும் மாசா இருக்குடாடே அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி நம்மளும் சொல்லணும். இன்னும் அடுத்த நியூஸ் வந்தாதான் தெரியும், ஏதாவது கம்பிக்கு சைட்ல கிரீஸ் எல்லாம் தடவுனாங்கன்னா தெரியல, விஜய் மாநாட்டில் கிரீஸ் தடவை நீங்களும் தடவுடா அப்படின்னு. அந்த அளவுக்கு விளம்பர பைத்தியம் முத்தி போய் கிடக்குறாங்க. அதை என்ன பண்ணாங்களோ அப்படியே நம்ம எல்லாம் பண்ணணும்னு கரெக்டா வீடியோ எடுத்து வச்சு ரெக்கார்டை போட்டு கரெக்டா அதே மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. வாங்கினதெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. டிவிகே பாய்ஸ் எல்லாம் காரி துப்புனதுதான் மிச்சம். எல்லாம் வீடியோவை போட்டு 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 கலாய்களாயின்னு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இந்த அவமானம்? மேம் பட் இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மேம், ஒரு பக்கம் 10 தோல்வி பழனிசாமி, இன்னொரு பக்கம் மொத்த தோல்வி மோடி, இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் எப்படி வருவாங்க அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின்லாம் எவன் துண்டு சீட்டி எழுதி கொடுக்குறான்னு தெரியல. நாங்கள் சொல்லிட்டோம் மொத்த தோல்வி மோடின்னு எந்த மூஞ்சி வச்சிருக்கோம்? இது வரைக்கும் மொத்த தோல்வியை கூட பார்க்காதவர் மோடி அவர்கள். ஒரு முறை 3 முறை வந்து முதல்வராக இருக்கிறாரு, அடுத்து இப்போ 3ஆவது முறை பிரதமராக இருக்கிறாரு. எங்கேயுமே தோல்வி அப்படிங்கிறதே அவருக்கு கிடையாது. அவரை பத்தி இவங்க எப்படி இப்படி சொல்றாங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் புரிய வச்சு சொல்றாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் நீங்க போன முறை பாஜகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த 39 எடுத்துட்டு போயிருப்பீங்களா? கிட்டத்தட்ட 25 சீட்டுகளுக்கு மேல வந்து என்டிஏ கூட்டணி தான் வந்திருக்கும். இப்போ ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு இங்க பிரிஞ்சதுனால உங்களுக்கு கிடைச்சது, அது உங்களுக்கான வெற்றியா? என்னைக்குமே மக்களோட சாய்ஸ் திமுக கிடையாது. இங்க அதே இப்ப 10 வருடம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி நடத்துச்சுல போன முறை, 10 வருடம் ஆட்சி நடத்தினா பொதுவாகவே திமுக நம்ம தமிழக மக்களோட என்னன்னா, ஒரு டைம் உங்க வரட்டுப்பா இன்னொரு டைம் மாத்தி பார்ப்போம் அப்படின்றது. 10 முறை அவங்க ஆட்சியில இருக்கிற இதுல கூட நீங்க அப்படியே கிளீன் ஸ்வீப்லாம் மட்டும் போல 3%. அதுலயும் அங்க ஏடிஎம்கே கூட்டணியில சில பேர்லாம் உள்ள சேர்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கிறப்போ நீங்க என்னமோ பெரிய அப்படியே நாங்க தான் மக்களோட மனதை கவர்ந்தவர்கள், மக்கள் எப்பவும் எங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு மோடி அவர்களெல்லாம் பத்தி பேசுறதுக்கு, பேர் சொல்றது கூட இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா அப்படின்றது தெரியல. அடுத்ததா இப்ப வந்து சோசியல் மீடியால இந்த பசங்க போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, 12 தோல்வி ஸ்டாலின் போட்டுட்டு இருக்கிறாங்க. 2011 தேர்தலில் ஆரம்பிச்சு வரிசையா ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து எத்தனை தேர்தலில் வந்து இவர் வந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு 12 தோல்வி ஸ்டாலின் அப்படின்றத வந்து இன்னைக்கு பசங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ மூஞ்சை கொண்டு இவங்க எங்க வச்சுப்பாங்கன்னு இவங்களே கேட்க சொல்லுங்க. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட்டு அது ரொம்ப கம்மியான நம்பர்ல இது பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த வழக்கு தீர்ப்பு இப்போ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் முதல்வர் வந்து எலெக்ஷன்ல நிக்க முடியுமானே தெரியல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. ஆனா இவங்க வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் பழிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் வந்து டாக்டர் ஹண்டே அவர்கள் கூட எலெக்ஷன்ல நின்று ஹண்டே அவர்கள் வந்து ஜெயிச்சாரு, அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் பேசி இல்ல கலைஞர் தோக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பேசி அவருக்கு அப்படி கிடைச்சது அந்த அப்படி அந்த வாய்ப்பு அப்படி கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தது இல்லையா? 50 வருடம் வந்து வீட்டுல உட்கார்ந்திருந்த கட்சி திமுக. 75 வருட பாரம்பரியங்கிறாங்கல்ல, 50 வருஷம் வீட்டுல தான் உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க வந்து பேசுறாங்க என்னமோ பெரிய நாங்க தான் பெரும்பான்மையா அந்த தமிழகத்தை ஆண்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தோல்வியை பத்தி பேசுறதுக்குலாம் திமுகவுக்கு துப்பே கிடையாது. கலைஞர் அவர்கள் கதறி இருக்காரு, ஐயோ வனவாசம் கூட 12 வருஷம் தானே, என்னைய 14 வருஷம் இப்படி உட்கார வச்சிருக்கீங்களே அப்படின்லாம் கதர்னதெல்லாம் வரலாறு எடுத்து படிக்க சொல்லுங்க. உதயநிதிக்கு வரலாறு தெரியாது, யாரையாவது துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து பார்க்க சொல்லுங்க. மேம் அதே இளைஞரணி மாநாட்டில் வந்து நம்ம கனிமொழி அவர்கள், அதாவது எஃகு மனிதராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தமிழ்நாட்டை பாதுகாக்க. கரெக்டாக கவனிச்சிங்களா? எஃகு மனிதன் சொன்னாங்களா, விக்கு மனிதர்னு சொன்னாங்களா? எஃகு மனிதன் தான். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ஏதாவது ஆடியோல பிரச்சனையா இருக்க போகுது. அவங்க அண்ணனை கலாச்சி விட்டுருப்பாங்க, நம்மளை அடுத்து கொண்டு வர விடாம என்னடா மகனை கொண்டாந்து அடுத்து உள்ள வச்சுட்டு துணை முதல்வர்னு சொல்லிட்டு அடுத்து அவர் தான் அரிய நிலை ஏற போறான்னு சொல்றாங்கன்றதுனால அக்கா அப்படி கலாச்சி விட்டுருப்பாங்க விக்கு மனிதர்னு சொல்லிட்டு. அது உங்க காலெல்லாம் எக்கு மனிதர் தான் போட்டுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ பார்லிமெண்ட்ல வந்து ஓம் பிர்லாக்கு எகெயின்ஸ்டா
நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி ஏதாவது இந்தி கூட்டணிலாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக மேம், என்ன விஷயத்துக்காக? இந்தி கூட்டணியோட வேலையே என்ன? நாடாளுமன்றம் ஒழுங்கா செயல்படக்கூடாது, அங்க ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும், அங்க எதனாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணணும், மக்கள் பிரச்சனைகளை அங்க பேசக்கூடாது அப்படிங்கறதான் தொடர்ந்து வந்து இந்த ராகுல் காந்தி அவங்க தலைமையில பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையிலும் வந்து அந்த நாடாளுமன்ற அவை தொடங்கும் பொழுதும் இவங்க பண்றதை பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒன்று பார்க்கணும், நம்ம ரஃபேல்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க, கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாங்க. ஐயோ அதானிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னாங்க, இல்ல ஆதாரமே இல்லைன்னாங்க. மோடி அப்படின்னு அந்த மோடி சமுதாயத்தை பத்தியே ஒரு சமூகத்தையே கேவலமா பேசி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு. அடுத்து வந்து பெகாசஸ் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட போனெல்லாம் ஒட்டி கேட்கிறாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் வந்தாரு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் அந்த எஸ்ஐஆர் சொன்னாரு, இவிஎம் மிஷின், இப்படி ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுதும் மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி திசை திருப்பணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு அந்நிய நாட்டு கைகூலிகளா செயல்பட்டு இருக்காங்க. இந்த பாரத தேசம் ஒழுங்கா இயங்குச்சு அப்படின்னா, இந்த பாராளுமன்ற அவைகள் ஒழுங்கா இயங்குது, எல்லாமே சரியா இருக்கு, எல்லாரும் தேசப்பற்றோட இருக்காங்கன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க காங்கிரஸ்க்கு என்ன வேலை? அதனால இவங்களோட வேலையே என்னன்னா, இங்க பாரத தேசத்துக்குள்ள குழப்பத்தையும் கூச்சலையும் உண்டு பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட வேலை. அமெரிக்கா வந்து அந்த வரி விதிச்சப்போ என்ன சொன்னாங்க, பாருங்கள் மோடியை வந்து இது பண்ணிட்டாரு ட்ரம்ப், அவ்வளவுதான் மோடி என்னாச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. மோடி எவ்வளவு அமைதியா ஒரு டிப்ளமேட்டிக்கா அதை ஹேண்டில் பண்ணி ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு தடை இல்லாத ஒரு ஃப்ரீ ட்ரேட் இதை வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்றாரு. அப்ப என்ன பண்ணுது அமெரிக்கா, என்ன பண்றாங்க, உளுந்தடிச்சுட்டு ஓடி வராங்க. ஏன்னா அமெரிக்கா நம்மள சார்ந்து இருக்காங்க. விவசாய பொருட்கள் இருந்து உணவுப் பொருட்களுக்கு பெரும்பான்மையான ஏற்றுமதி இங்க இருந்து நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா ட்ரம்ப் இறங்கி வராரு. ட்ரம்ப் போன் பண்றாரு, மோடி அவர்கள் பண்ணல. மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் போன் பண்ணி, ஓகே 50% இருந்ததை வந்து நாங்க 18% குறைச்சிடுறோம், ஒரு 25% வந்து நீங்க ரஷ்யா கூட ஆயில் வாங்குறது அதை கேன்சல் பண்ணிடுறோம், அடுத்து உங்களுக்கு 25% போட்டிருந்த அந்த டாக்ஸை வந்து 18% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபேரான ஒரு டீலு. இன்னும் அந்த அக்ரிமெண்ட்ல என்னென்ன ஃபைனல், இது என்ன செய்ய போறோம் என்னன்றதுலாம் இன்னும் ஃபுல் டிராஃப்ட் வரல. ஸோ இன்னைக்கு வந்து இது பேச்சுவார்த்தையில இருக்கு. அங்க அவங்க ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. மோடி அவர்கள் அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இனிதான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து இதெல்லாம் வரும். அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ பாருங்க, ட்ரம்ப் கிட்ட வந்து இந்தியாவை அடமானம் வச்சுட்டாரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல 50% வச்சிருக்க என்ன சொன்னீங்க, மோடி தோத்துட்டாருங்கிறீங்க. இப்போ மோடி டிப்ளமேட்டிக்கா ஒரு மூவ் பண்ணி பேசி அவங்களை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இப்பயும் தோத்து போனது மோடி தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, மக்களுக்கே தெரியுது இல்ல நீங்க எவ்வளவு கேவலமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப சமீபத்துல நாடாளுமன்ற அவையில என்ன நடந்தது அப்படின்னா, 2020 அந்த சைனாவோட டேங்கர் வந்து நம்மளோட பார்டருக்குள்ள வந்துச்சு. அப்ப இருந்த ராணுவ தளபதி அந்த நரவணே அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருந்தாரு. அப்ப நான் வந்து அதை பத்தி போன் பண்ணேன், இங்க யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான கருத்தை அந்த புத்தகத்துல வச்சிருக்காரு. அந்த புத்தகம் மிலிட்டரியோட ரிவ்யூல இருக்கு, இந்திய ராணுவத்தோட ரிவ்யூல இருக்கு. இந்திய பாதுகாப்பு அமைச்சகமும் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ரிவ்யூல இருக்கிற ஒரு புக்கை, பப்ளிஷ் ஆகாத ஒரு புக்கை பத்தி நாடாளுமன்றத்துல பேசலாமா? அந்த புத்தகத்தை பத்தி கூட பேசல. அந்த புத்தகத்தை பத்தி மேகசின்ல யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, இன்னொரு மேகசின்ல. அதை எடுத்து வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பேசுறாரு. அப்பயும் அமித்ஷா அவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க, ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க, இந்த புக்கு பப்ளிஷே ஆகல, இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வேணும்னே திட்டமிட்டே அங்க வந்து ஒரு கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணணும்னு பண்றாங்க. அதற்கு அடுத்து வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து குடியரசுத் தலைவரோட உரை மீதான நன்றி தெரிவிக்கும் அந்த இதுக்கு வந்து அந்த பேச்சுக்கு வருவார், அவர் அந்த உரை தெரிவிக்க வருவார்ன்றப்போ திட்டமிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸோட பெண் எம்பிக்கள், நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமணி, சுதா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மோடி அவர்களோட இடத்த சுத்தி கேரோ பண்ணி நின்றுட்டு இருக்கப்போ அப்ப கவனிக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள், சரி இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்க ஏதோ பண்ண போறாங்க, பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரதமர் அவர்களை அலர்ட் பண்றாங்க. அதனால பிரதமர் அவர்கள் அன்னைக்கு வரல. இவங்க எதற்கெல்லாம் திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, மோடி அவர்கள் வரும்பொழுது வேணும்னே அவர் பக்கத்துல போய் விழுறது, இல்ல அவர் ஏதாவது தள்ளுறது, இல்ல வேணும்னே தன்னோட சாரியவோ இல்ல ஷாலையோ எடுத்து அவர் மேல போட்டு இது பண்ணிட்டு போட்டோ எடுத்து பாருங்க, மோடி வந்து எங்களை வந்து இது பண்ணிட்டாரு, மானபங்கப்படுத்திட்டாரு, இப்படி ஏதாவது சொல்லி, மெயினா இப்ப தமிழகத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கான அலை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு போன திமுக எதிர்க்கட்சியா இருந்த பொழுதுலாம் மோடி அவர்கள் வந்து அவருக்கு கருப்பு பலூன் விடுறது என்ன, அவருக்கு வந்து கருப்புக்கு இது காட்டுறது என்ன, கோ பேக்னு போடுறது என்ன, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழகத்துல மோடி அவர்களுக்கான அலை பெரிய அளவுல வீசுது. மக்களுக்கு வந்து மோடி வராரு அப்படின்னா ஒரு பெரிய இது, மோடி அவர் வராரா அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்னன்னா, மோடி அவர்கள் மேல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்னா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க பெண்கள் 2 பேரை எம்பிக்களை கொண்டு போய் வச்சு மோடி அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல மோடியை இழிவுபடுத்துறதுக்கு ஏதோ ஒரு வேலையோ பண்ணாங்க. அது அவர் ஓம் பிர்லா அவர்கள் என்ன வார்த்தையில குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதுவரையில் மக்களவையில் நடைபெறாத ஒரு சம்பவத்திற்கு திட்டமிட்டனர் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையோட வெயிட்டேஜ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பெண் எம்பிக்களால தமிழக பெண்களுக்கே அவமானம். ஏன்னா பாரத
பிரதமர் மோடி. நீங்க மோடிங்கிற ஒரு தனி மனுஷனா நீங்க அவரை பாக்குறீங்க. அவர் இன்னைக்கு இந்த பாரதத்துக்கே பிரதமர். அவர் நீங்க வந்து ஒரு பாஜக கட்சியில இருக்கிறவரா அவரை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு தான் காங்கிரஸோட புரிதல் இருக்கா? அப்ப நீங்க பாரத தேசத்தையே இழிவுபடுத்துறீங்க. ஒரு பாரத தேசத்தோட பிரதமரை நீங்க அந்த மாதிரி ஏதாவது இழிவுபடுத்திருந்தீங்கன்னா பாரத தேசத்தையே தானே இழிவுபடுத்துற மாதிரி அர்த்தம். அப்ப எந்த மாதிரி ஒரு கேவலமான செய்தி பண்றாங்க. அப்ப ஓம் பிர்லா அவர்கள் அவங்க மேல புகாரும் அளிக்கிறாரு, தகவலும் சொல்றாரு. அப்ப மோடி அவர்கள் அடுத்த நாள் வராரு, அடுத்த நாள் உரை கொடுக்குறாருல. நீங்க ஐயோ மோடி பேசவே மாட்டேங்கிறாருங்கிறீங்க. அடுத்த நாள் வந்து பேசினார்ல, அவர் பேச வந்தோடனே எல்லாரும் துண்டா காணான்னு ஓடுறாங்க. இல்ல எங்களுக்கு புரியல. எங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறீங்க. பதில் சொல்றதுக்கு அவர் வந்தாருன்னா எல்லாரும் விட்டு அடிச்சு ஓடுறாங்க. அப்ப எதுக்கு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள எல்லாம் எம்பியா கொண்டு உட்கார வச்சாங்க. என்னையா காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? சேர் மேல எழுஞ்சு பேப்பர்லாம் கிழிச்சு சபாநாயகர் மேல விட்டறியறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான செய்கைய ஒரு வட்ட செயலாளர் கூட செய்ய மாட்டாங்க. ஒரு இப்ப நீங்க திமுக கட்சி வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கீங்க. ஒருத்தவங்க திமுக தலைவரோ இல்ல காங்கிரஸ் தலைவரோ பேசிட்டு இருக்கும்பொழுது ஒரு வட்ட செயலாளர் இருந்துச்சு பேப்பரை கழிச்சு மூஞ்சில விட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க ஒரு எம்பிக்கள் போய் அங்க சபாநாயகரை பார்த்து அந்த மாதிரி செய்யலாமா? அப்ப நீங்களாம் அங்க போய் உங்களுக்கு எப்படி நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்பியிருக்காங்க. எங்களோட பிரதிநிதிகளா நீங்க அங்க போறீங்க. அப்ப தமிழகத்தை அவமானப்படுத்துறீங்க. தமிழகத்தை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், சு வெங்கடேசன்லாம் சேர்ந்து 8 பேர் சஸ்பெண்ட். அப்போ நீங்க இன்னைக்கு என்ன நீங்க வந்து அவர் மேல ஓம் பிர்லா அவர்கள் மேல என்ன நீங்க வந்து நம்பிக்கையில அதான் சொல்றேன்ல, காங்கிரஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு இதுல போயிட்டு இருக்கு. இண்டி கூட்டணி அப்படிங்கறதே வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறத ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவரு ஜெயபிரகாஷ் கூட பேசியிருக்காரு பாருங்க, காங்கிரஸோட தலைவர். இனி ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு நண்பன் இல்லை. அப்ப இந்தியாவுக்கு ரஷ்யா நண்பன் இல்லாம போனா உங்களுக்கு சந்தோஷமா? அப்ப இந்தியா எப்படியாவது முழுகி நாசமா போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கும். மோடி வந்து அவர் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல டிஜிட்டல் இந்தியான்றாரு அப்படின்னு சிரிச்சார்ல ப. சிதம்பரம். ஒரு காய் விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, தக்காளி விற்கிறவங்களாம் எப்படி இது பண்ணுவாங்க? எத்தனை பேர்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு கேட்ட காங்கிரஸ் இன்னைக்கு மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாவை சாத்தியமாக்கி காட்டியிருக்காரு. இன்னைக்கு ஒரு கீரை விற்கிற அக்கால இருந்து பீச்ல சுண்டல் விற்கிறவங்க இருந்து ராட்ன சுத்துறவங்க இருந்து கியூஆர் கோடு வச்சிருக்காங்க. கியூஆர் கோட்ல டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ அதெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியவர் மோடி. நீங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்தியா வந்து ஒரு பாம்பாட்டிகளின் தேசம், ஏழைகளின் தேசம்னு சொல்லி இந்தியாவை பின்னோக்கி இழுத்து போயிட்டு இருந்தது இந்த காங்கிரஸ். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் என் பாரத மக்களால முடியும், நான் இந்த மக்களை நம்புறேன்னு சொல்லி பாரதத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்காரு மோடி. அது இவங்களுக்கு பொறுக்கல. இவங்களுக்கு என்னன்னா இந்த பாரத தேசம் வீழணும், பாரத தேசத்துல எல்லாமே நெகட்டிவா போகணும், எப்படி நம்ம வந்து அந்நிய நாட்டுகளுக்கு வந்து கைக்கூலியா இருக்கணும், ஐயா பாகிஸ்தான் அடிச்சிருச்சியா என்னையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட கை கட்டி நிக்கணுங்க. பாகிஸ்தான்ல வந்து மும்பைல தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப உள்துறை அமைச்சர் இருந்தவர் என்ன பண்ணாரு? 3 பிரஸ் மீட்டுக்கு 3 ட்ரெஸ் மாத்திட்டு வராரு. இங்க எவ்வளவு பெரிய வேதனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணாரு. அடுத்து ப. சிதம்பரம் ஒரு பேட்டி என்ன கொடுத்தாரு? அமெரிக்காவில கேட்டுக்கிட்டாங்க, அதனால நாங்க பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கல, பதில் தாக்குதல் கொடுக்கல. சொன்னீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கைக்கூலிகளா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு அவர் பேரை சொல்றது கூட இன்னைக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இந்த பாரத தேசத்துக்கு ஒரு சிறந்த எதிர்க்கட்சி இல்ல அப்படிங்கறதா நமக்கு வேதனையா இருக்கு. ஒரு சிறந்த எதிர்க்கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆளும் கட்சியில நடக்கிற குறைகளை சுட்டி காட்டணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், இந்த தேசத்தை வளர்த்து எடுத்துட்டு போறதுல அவங்களோட பங்கு இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மோடி அவர்களை எதுக்குறேன்னு தேசத்தையே எதுக்குறீங்க. இந்த தேசமே நாசமா போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த தேசத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா மோடிக்கு கெட்ட பேர் நடக்கும். இந்த தேசத்துல எல்லாமே நெகட்டிவா போனா மோடிக்கு கெட்ட பேர் ஆகும். அது மூலியமா பாஜகவை வீழ்த்தலாம்னு நினைக்கிறீங்களே ஒழிஞ்சு இந்த தேசம் வளர்ந்து போகணும். ஆனா அதே நேரம் நாங்க மோடி அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம்னா அதுதான் ஆரோக்கியமான அரசியல். அந்த ஆரோக்கியமான அரசியல் எடுக்கிறதுல இருந்து ரொம்ப 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 தள்ளி போயிட்டு இருக்கு காங்கிரஸ். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்ட் டைம் பொலிட்டீஷியனா எப்ப பார்த்தாலும் வெளிநாடுகள்ல தான் இருக்கிறாரு. வெளிநாடுகள்ல இருக்கிற சந்திப்பும் ரகசியமான சந்திப்புகளா, யாரை போய் சந்திக்கிறாரு, சைனால போய் இருக்கவங்களை ஏன் மீட் பண்றாரு, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் பதிலே இல்ல. அந்நிய தேசத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்திய தேசத்தை கேவலமா பேசுறாரு. இது போன்ற செயல்களால இன்னைக்கு காங்கிரஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே மக்களுக்கு முழுசா போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கை வச்ச இடம்லாம் தோல்வி. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போனாலே அங்க தோல்வி. அப்ப இதுல இருந்தே தெரியுது மக்களுக்கு ராகுல் காந்தி மேல நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப இண்டி கூட்டணி எல்லாம் பாருங்க, அது இண்டி கூட்டணின்னு பேருக்கு வச்சிருக்காங்க, அவங்களே அங்க துக்கடாவே எல்லாம் உடஞ்சு கிடக்குறாங்க. அதனால இந்த தேசத்துக்கு முழுக்க முழுக்க எதிரானவர்கள் எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா இண்டி கூட்டணியில இருக்காங்க. நம்ம அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்க பொன்னான நேரத்தை இளையபாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.